நம்ம இப்போ ஒரு ஹெர்பல் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுதான் கற்பூரவள்ளி. சளிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருந்து தான் இந்த கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இலை, துளசி இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா சளி நல்லா கண்ட்ரோல் ஆகும். சிலவங்க அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த இலை இருக்கிற இடத்துல அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம தோட்டம் வந்து நல்ல ஒரு வாசனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பல். நீங்கள் இந்த செடியில் ஒரு செடி குச்சி மட்டும் கட் பண்ணி வைங்க. ஃபுல்லாக நீங்கள் எந்த பாட்டில் வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். கொஞ்சம் சாணி உரம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இலைகள் எல்லாம் ரொம்ப பெருசாகவே வரும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் தொட்டி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது மேலே உள்ள குச்சி வந்து கட் பண்ணி மாற்றணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நல்லா பெரிய இலையாக வரும். அதுக்கப்புறம் வர வர அந்த இலைகளோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக மாறும். அப்போ எப்போ குட்டியாக மாறுதோ அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பாட் மிக்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த செடியை பிடுங்கி இன்னொரு செடிக்கு மாற்றிடுங்க, இன்னொரு தொட்டிக்கு மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த கட்டிங்ஸை மட்டும் எல்லாம் எடுத்து அதை ஒரு புது செடியை உருவாக்கிட்டு இந்த வேரோடு இருக்கிற செடியை நீங்கள் தூர கூட போட்டுக்கலாம். சிம்பிளாக வளரக்கூடியது. ஒரு சொத்தும் சின்ன ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சாலும் போதும், ஒரே ஒரு கணு இருந்தால் கூட போதும், வச்சிங்கன்னா உடனே தலைஞ்சு வந்துடும். ரொம்ப ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செடி. சளிக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாறு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் தோட்டத்துக்குள்ள, அதாவது நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்போது இந்த செடிக்கிட்ட போனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வாசம் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வாசமான செடிகள் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த செடியும் நீங்கள் வைங்க. இவ்வளோண்டு கட்டிங்ஸ் வச்சாலே போதும். நான் இப்போ இந்த இலைகளை மட்டும் பறித்து கொடுத்துட்டு இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டாவை கட் பண்ணி அது ஒரு பாட்டு ஃபுல்லாக நான் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வளர்த்தியாக வளர்ந்துருச்சு. தொட்டியில் ஒரு அளவுக்கு தான் வளர்த்தியாக வளர விடணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பெருசாகிடுச்சு அப்படின்னா அப்படி மொத்தமாகவே கீழே விழுந்துடும், வெயிட்டு தாங்காமல். அதனால தான் நான் அந்த குச்சியோடு கட் பண்ணி எடுத்துட்டேன். இல்லைன்னா நான் இலை மட்டும் தான் பறித்து எடுப்பேன். இந்த முறை அந்த கட்டிங்ஸோடு சேர்த்து, அதாவது எவ்வளோ பெருசாக போகும்போது நீங்கள் முறிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த தொட்டிக்குள்ளே அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போகும்போது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு செடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. நுனியை கட் பண்ணும்போது சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். உங்களுக்கு செடி வந்து ரொம்ப பெருசாக வேகமாக வரும். கம்பு நட்டு விட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடி மாதிரியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலை, ஒவ்வொரு இலையும் சைஸு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்து எல்லா இலையுமே பறித்து கொடுத்துட்டு நான் அந்த கட்டிங்ஸை மட்டும் நட்டு வைக்க போகிறேன். நீங்களும் அந்த செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செடியை நர்சரியிலேருந்து வாங்கி வைங்க. இல்லைனா தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வைங்க. இந்த இப்போ உடச்சி காமிக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு வச்சாலே போதும், சூப்பராக தலைஞ்சு வரும். ஒரு 2 கணு இருக்கா, ஒரு கணு வேர் விடும், ஒரு கணுலேருந்து தளிர் வரும். தேங்க்யூ.